இப்போ வந்து டிஎன்ஏ ஹிஸ்டோன் இன்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ஹிஸ்டோன் இன்ட்ராக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் சேர்ந்து ஃபுல்லாக ரேப் ஆகி ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்க முடியாது. ஸோ இதில் வந்து சம் ஜீன்ஸ் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும், சம் ஜீன்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகவும் இருக்கும். இதில் வந்து ஏன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆகும்னு சொல்கிறோன்னா, இதுதான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்க, இப்போ ஹிஸ்டோனில் பார்த்தீங்கன்னா அர்ஜினைன் லைசின் இருக்குது. அதனால தான் இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இப்போது இந்த ஹிஸ்டோனோட டெய்லில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அசிட்டிலேஷன் நடக்கும், மெத்திலேஷன் நடக்கும், இன்னொன்று பாஸ்பாரிலேஷன் நடக்கும். இப்போது இந்த அசிட்டிலேஷனில் என்ன நடக்கும்னா, அசிட்டிலேஷனில் வந்து ஹிஸ்டோன் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸுங்கிற ஒரு என்சைம் மூலமாக ஒரு அசிட்டைல் குரூப் ஆட் ஆகும். இப்படி ஒரு அசிட்டைல் குரூப் ஆட் ஆகிறதுனால அதோட பாசிட்டிவ் சார்ஜோட தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதோட தன்மை கொஞ்சம் குறையிறதுனால அது மேலே இருக்க அந்த குரோமேட்டின் இருக்குல்ல, அது குரோமேட்டின் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனிச்சுன்னா அந்த கண்டிஷன் பேர் தான் யூக்ரோமேட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த யூக்ரோமேட்டின் வந்து ஒரு லூஸ்லி பேக்கடாக இருக்குது. லூஸ்லி பேக்கடாக இருக்கிறப்போ ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆனிச்சுன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் மூலமாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆயிடுது. ஓகேங்களா? ஒருவேளை அந்த இடத்துல வந்து அசிட்டைலேஷன் நடக்காமல் டிஅசிட்டைலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசிட்டைல் குரூப்பை ரிமூவ் பண்ணிடும். அசிட்டைல் குரூப்பை ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஹிஸ்டோன் வந்து மோர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வந்து ரேப் ஆகும். அப்படி ரேப் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸால் போய் ஆக்ட் ஆக முடியாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃபில் இருக்கும். அந்த இடத்துல உள்ள குரோமேட்டினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிரோ குரோமேட்டின். இப்போ வந்து இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கிறதோட பேர் தான் எபிஜெனடிக்ஸ்னு சொல்கிறாங்க.